முன்ன மாதிரி டிடி சின்ன திரையில அதிகமா தன்னுடைய கவனத்தை செலுத்துறது இல்ல அப்படின்னே சொல்லலாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, டிடி பவர் பாண்டி படத்தில் நடிச்சிட்டு வரதா அப்படின்னு கூட சொல்லலாம்னா பாத்துக்கோங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா, முன்ன மாதிரி டிடி விஜய் டிவிகள்ல ஏகப்பட்ட ஷோஸை தொகுத்து வழங்குறது கிடையாது. அன்புடன் டிடி அப்படின்ற ஷோவை தவிர மற்ற ஷோ எதுவுமே அவங்க கையில இல்ல அப்படின்றதாங்க உண்மை. ஒருவேளை விஜய் டிவிக்கும் டிடிக்கும் ஏதாவது பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அது இல்லைங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் தனுஷ் தானா. எதுக்காக அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சின்ன திரையில கலக்கிட்டு வந்து நம்மளோட டிடியை பவர் பாண்டியில ஒரு முக்கியமான ரோல்ல கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லங்க, அவங்க நடிச்சதை பார்த்து டிடி பயங்கரமானவங்க, இப்படி நடிப்பாங்க அப்படி நடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிடிக்கு ஏகப்பட்ட ஐஸ் வைக்க, டிடிக்கு இப்ப சின்ன திரையை விட வெள்ளித்திரையில தான் நடிக்கணும்ன்ற ஆசையே அதிகமாயிடுச்சான். அது மட்டும் இல்லங்க, ரொம்ப ஓப்பனா ஒரு பேட்டியில நான் வெள்ளித்திரையில நடிக்கணும்ன்றதுக்கு காரணமே தனுஷ் தான் வந்துட்டு என்ன அந்த அளவுக்கு மோட்டிவேட் பண்ணியிருக்காரு. நான் இப்ப சின்ன திரையை ஒதுக்கிட்டு வெள்ளித்திரை சைடு வந்திருக்கேன்னா அதுக்கு காரணமே தனுஷ் தான் சொல்லிட்டு தனுஷை பத்தி இவங்களும் பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதே பவர் பாண்டி படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் நம்மளுடைய தொகுப்பாளி ரம்யா தான் தொகுத்து வழங்கியிருக்காங்க. டிடி தொகுத்தே வழங்கலங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதுக்கப்புறமா டிடி தொகுப்பாளினியா வர்றது கூட கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா நடிகை ஆயிட்டா தொகுப்பாளினியாவது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தானே. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கமெண்ட் எதுவும் அந்த அளவுக்கு எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.